ஒரு சில பாடல்களை மட்டும் பாடி தெய்வீக வார்த்தைகளை தியானிப்போம். தேங்க்யூ லார்ட். வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கியிரும், சேருமையா பந்தியிலே சிறியவராம் எங்களிடம். வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீரும், சேருமையா பந்தீரே, சேருமையா பந்தீரில் சிறியவரா எங்களிடம், சிறியவரா எங்களிடம். ஒளிமங்கி இருளாச்சே, உத்தமனே ஆருமையா. ஒளிமங்கி இருளாச்சே, உத்தமனே பாருமையா. கழித்திரவு காத்திருப்போ, கழித்திரவு காத்திருப்போ. காதலனே கருணை செய்வாய், காதலனே கருணை செய்வாய். வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீரும், சேருமையா பந்தியிலே, சேருமையா பந்தியிலே. சிறியவராம் எங்களிடம், சிறியவராம் எங்களிடம். நான் இருப்பேன் நடுவில் என்றார், நாயனும் நாமம் நமஸ்கரிக்க. நான் இருப்பேன் நடுவில் என்றார், நாயனும் நாமம் நமஸ்கரிக்க. தாமதமேன் தயை புரிய, தயை புரிய. தற்பரனே நலம் அருள்வாய், தற்பரனே நலம் அருள்வாய். வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீரும், சேருமையா பந்தீனில், சேருமையா பந்தீனில். சிறியவராம் எங்களிடம், சிறியவராம் எங்களிடம். வாருமையா போதகரே, நான் இருப்பேன் நடுவில் என்றாய், நாயனும் நாமம் நமஸ்கரிக்க. நான் இருப்பேன் நடுவில் என்றாய், நாயனும் நாமம் நமஸ்கரிக்க. தாமதமேன் தயை புரிய, காதலனே நலம் தருவாய், தற்பரனே நலம் தருவாய். வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீரும், சேருமையா பந்தீனில், சேருமையா பந்தீனில். சிறியவராம் எங்களிடம், சிறியவராம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீரும்,
சேருமையா பந்தீனல், சேருமையா பந்தீனல், சிறியவரா எங்களிடம், சிறியவராம் எங்களிடம். நன்றி பலி, நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே. தேங்க்யூ லார்ட். சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா பாடுங்க. துக்கமா இருக்கீங்களா? துக்கமா பாடுங்க. கண்ணீரோடு இருக்கீங்களா? கண்ணீரோடு பாடுங்க. ஆனா கர்த்தரை நாம துதிக்காம இருக்கவே, என்ன சூழ்நிலையா இருந்தாலும் நம்ம ஆண்டவரை துதிக்கணும். அவர் பிராகாரங்களில் நான் வரும்போது புகழ்ச்சியோடு வருவேன். I will enter his gates with thanksgiving in my heart and I will enter his courts with praise. 100ஆம் சங்கீதத்தில் அப்படிதான் சொல்லுது. அவர் வாசல்களில் துதியோடும் பிராகாரங்களில் புகழ்ச்சியோடும் வருவேன். எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் கஷ்டத்தின் நடுவில் துதிக்கணும். என் துன்பம் தீர்ந்த பின்பு நான் துதிப்பேன் அப்படி சங்கீதக்காரன் சொல்ல. என் துன்பத்தின் நடுவில், என் வேதனையின் நடுவில், என் கஷ்டத்தின் நடுவில் நான் கர்த்தரை துதிப்பேன். ஏன்னா எனக்கு ஒன்று தெரியும், சாயங்காலம் வரைக்கும் தான் அழுகை தங்கும். துதிக்கிறவனுக்கு கர்த்தர் காலையின் களிப்பை கண்டிப்பாக கொடுப்பார். நன்றி பலிகளை செலுத்தி கர்த்தரை துதிப்போம். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். அல்லேலூயா. நன்றி பலி, நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. தலைக்கு மேல கரங்களை. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. ஓ, நேற்றைய துயரமெல்லாம் அது இன்று மறைந்ததையா. நிம்மதி பிறந்ததையா, நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா, நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி. ஓஹோ, இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி. மறவாத என் நேசரே உறவாடி மகிழ்ந்திடுவே. என்னை மறவாத என் நேசரே நான் உறவாடி மகிழ்ந்திடுவேன். கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நல்லவரே உமக்குத்தான்.
அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா. ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா. ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா. ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. தலைக்கு மேல கையை கொட்டி வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. இயேசுநாதனே உம் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. இயேசுநாதனே உம் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. வேதனை துன்பமெல்லாம் இயேசுநாதனே உம் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. இயேசுநாதனே உம் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே என் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. கரங்களை உயர்த்தி சொல்லுமா. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை அதிகாலை ஏனப்பா நின் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே ஏனப்பா உம் திருப்பாதமே. ஓஹோ அதிகாலை ஆனந்தமே ஏனப்பா நின் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நேற்றைய துயரமெல்லாம் இன்று நிம்மதி பிறந்ததையா. நிம்மதி பிறந்ததையா. அது நிரந்தரமானதையா. நிம்மதி
சிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கரங்களை உயர்த்தி ஒரு குரலாய் கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, ஏனப்பா உம் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே, திருப்பாதமே. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ள. எதுவுமே ஆண்டவருடைய நாமத்தில் அவரை ஆராதிப்பதில் மகிழ்ச்சி, சந்தோஷம். சேர்ந்து பாடுவோமா அந்த பாடலை? எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, நான் உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா, உம் நாமம் என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் அன்பை பாட பாட இதயமெல்லாம் இனிக்குதையா, என் இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன், நான் உம்மைத்தான் தேடுகிறேன். உம்முகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே இயேசுவே, உம்முகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே, நானும் சித்தம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இனியவரே ஏசையா, நான் உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன், நான் உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவா இருப்பதாக, ஏற்றனவா இருப்பதாக, அது இருப்பதாக. என் இதய எண்ணமெல்லாம், என் இதய எண்ணமெல்லாம்
எண்ணமெல்லாம் உகந்தனவாய் இருப்பதாக. அது உகந்தனவாய் இருப்பதாக. கை உயர்த்தி எனது மணவாளனே என் இதய ஏக்கமே இனியவரே இயேசையா, நான் உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். என் வாயின் சொற்களெல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. என் வாயின் இயேசுவே இருப்பதாக. என் இதய எண்ணமெல்லாம் உகந்தனவாய் இருப்பதாக. உகந்தனவாய் இருப்பதாக. எனது மணவாளனே என் இதய ஏக்கமே இனியவரே இயேசையா, நான் உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் தேடுகிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு குரலாய் ஆஹா இயேசுவே உமக்கு நன்றி. ஆஹா அல்லேலூயா. ஆஹா we glorify your name, Lord. Hallelujah. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீங்க இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி ஒரு குரலாய் என் உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உயிரின் நீயாவாய், உண்மையின் வழியே இயேசுவே, என் உறவின் நீயாவாய், என் உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். நீங்க இல்லாத நாளெல்லாம், நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீங்க இல்லா இயேசுவே, நீர் இல்லாத வாழ்வெல்லாம். கடைசியாய் கரங்களை உயர்த்தி ஆஹா we worship you, we glorify you. சிங்காசனமே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, உமக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. Yes Lord, yes Lord, yes Lord. Hallelujah. அந்த காலத்தில் இப்படி ஒரு பாட்டை பாடும், எழுப்புதல் கூட்டத்தெல்லாம் பாடும். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை,
அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை, ஆவியின் வல்லமை. பெந்தைக்கோஸ்து நாளில் போல பெரிதான முழக்கத்தோடு, பெந்தைக்கோஸ்து நாளில் போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும், வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றே, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றே. முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே, முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. கையை நல்லா தட்டி, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான ஆவியை தாரும், மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான ஆவியை தாரும். பிதாவே என்று அழைக்க புத்திர ஸ்வீகாரம் ஈந்திடும், பிதாவே என்று அழைக்க புத்திர ஸ்வீகாரம் ஈந்திடும். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. நான் ஏன் இந்த பாட்டை பாடினேன்னா, பெந்தைக்கோஸ்து நாளில் போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வரங்களினால எங்களை நிரப்பும். பெந்தைக்கோஸ் அப்படின்ற வார்த்தை 2 வாரம் உங்க கூட பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருப்பவர் யார் அப்படின்னு பேசுறேன். இன்னைக்கு இப்படி சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம பரிசுத்த ஆவியானவர் யார்? பக்கத்தில் அவர் பெந்தைக்கோசுக்காரா அப்படி கேட்க. ஏன்னா இந்த பெந்தைக்கோஸ் அப்படின்ற அந்த வார்த்தை இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவத்தில் புரியாதவர்களாக இருக்கிறார்கள். ஸோ அதை ஆவியானவர் என்ற தலைப்பில் 7 வாரம் பேசுகிறேன்னு சொன்னேன். இது 3வது வாரம். ஸோ இதை ஒரு தெளிவுபடுத்திட்டு போயிடலாம். அறிவோடு கேளுங்க. ஏன்னா ஏதோ ஒரு புது விஷயத்தை உங்ககிட்ட சொல்லும்போது கேட்கிற அந்த காதுகளும் கேட்கிற இருதயங்களும் திறந்திருப்பதாக. வாட் இஸ் பெண்டெகாஸ்ட்? பெந்தைக்கோஸ்னா என்ன? ஒரு காலத்தில் நாங்கள்லாம் எங்களை கூப்பிடுவாங்க, இவனுங்களாம் பெந்தைக்கோஸ்காரங்கடா அப்படின்னு எங்களை கூப்பிடுவாங்க. ஏதோ நம்மளை தப்பாக நினச்சிட்டாங்க. பைபிள் எவ்வளோ ஆழமானது, அதை விட்டுட்டு அந்த ஒரு வார்த்தையை எடுத்து என்னென்னமோ பிராண்டிங் நடந்து விட்டதாக நான் நினைக்கிறேன். பரிசுத்தாவியையும் பரிசுத்தாவினுடைய எல்லா செயல்களையும் நாங்கள் நம்புகிறோம். ஆவியானுடைய வரங்கள், கிருபைகள், அற்புதங்கள் என்று சொல்லி போகலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நம்பர் 1, வாட் இஸ் பெண்டெகாஸ்ட்? பெந்தைக்கோஸ்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்படி வாசிக்கிறோம். when the day of Pentecost was fully come, they were all with one accord in one place, and suddenly there came a sound from heaven as of a rushing mighty wind, and it filled the whole house where they were sitting. பக்கத்துல இன்னைக்கும் அப்படி நடக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவியானவர் இன்னைக்கும் நம்ம கூட இருக்கிறார். இதை சொல்ல தான் நான் வந்திருக்கிறேன்.
And there appeared to them divided tongues as of fire, and one sat upon each of them. ஒவ்வொரு தலைமையிலையும் அக்னிமயமான நாவுகள் வந்து அமர்ந்தன. இப்படி அங்கே நடந்தது. எல்லோரும் அந்நிய பாஷையில் பேசினார்கள். திரள் ஜனங்கள் உலக நாடுகள் இருந்து எருசலேமில் கூடியிருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் கேட்டு எல்லோரும் அங்கே பேசப்பட்ட விஷயத்தை, பல ஜாதியார், பல கோத்திரத்தார், பல மொழியார் இருந்தார்கள். ஆனால் எல்லாருக்கும் புரிஞ்சது. ஒரே மொழி அயல் மொழியாய் கர்த்தர் கொடுத்தார். அவங்க மொழிகளில் புரிந்து கொள்ளும் கிருபை இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நிறைய பேர் இன்னைக்கு பெந்தேகோஸ்த் இல்லை என்றும், பரிசுத்த ஆவியானோருடைய செயல்களெல்லாம் 1வது நூற்றாண்டோடு முடிந்து விட்டதாக சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். யாருடைய விசுவாசத்தையும் நம்ம கொச்சைப்படுத்தவே கூடாது. அவங்க என்ன நம்புறாங்களோ, வேதத்தின் உபதேசத்தை சொல்லுகிறேன், மற்ற தவறுகளை அல்ல. அதை நம்ம ஒரு நாளும் நம்ம அதை இது பண்ணக்கூடாது. நம்ம அவங்கள மதிக்கிறோம். ஆமே. நம்ம திருச்சபை என்ன நினைக்குது அப்படின்றத உங்களுக்கு சொல்லும் கடமை எனக்கு இருக்கு. 3 முக்கியமான பண்டிகைகள் இஸ்ரவேலருக்குண்டு. 1ஆம் மாதத்திலும் 3ஆம் மாதத்திலும் 7ஆம் மாதத்திலும் என்று சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. இந்த பண்டிகை வரும்போது எல்லோரும் எருசலேமில் கூடுவார்கள். மற்ற பட்டணத்தில் கூடி இந்த இஸ்ரவேலின் பண்டிகைகளை கொண்டாடுவார்கள். அந்த பண்டிகைகளில் 3ஆக பிரித்தலாம். மொத்தம் 7 பண்டிகைகள். அந்த 7 பண்டிகை 3ஆய் பிரிக்கிறேன். 7 எத்தனை பிரிக்கிறேன்? இருக்கீங்களா? ஒன்று பஸ்கா, பாஸ்ஓவர். பஸ்கா என்றால் எகிப்தில் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது, இரத்தம் நிலக்கால் மேல் பூசப்பட்ட போது, ராத்திரியில் சங்காரதூதன் கடந்து போன போது இஸ்ரவேலில் மரணம் ஏற்படாமல் கர்த்தர் பாதுகாத்தார். அதை கொண்டாடுகிற பண்டிகையின் பேர் பஸ்கா பண்டிகை. அதுக்கப்புறம் நடுவில் பெந்தேகோஸ். எல்லாம் சொல்லுங்க, பெண்டெகாஸ்ட். பெந்தேகோஸ்தே பண்டிகை. 3வது கூடார பண்டிகைகள். என்ன பண்டிகைகள்? கூடார பண்டிகைகள். ஸோ இந்த பாஸ்ஓவரை 3 பண்டிகையாகவும், நடுவில் பெந்தேகோஸ் என்னும் பண்டிகையும், அதற்கு பின்பு 3 கூடார பண்டிகைகள். 3 + 3 நடுவில் பெந்தேகோஸ். மொத்தம் 6 + 1 எவ்வளோங்க? 7. நீங்கள் கணக்கில் புலி. ஆமே. பைபிளும் கணக்கில் கரெக்டாக இருக்கும். ஸோ 50 நாள் பெந்தேகோஸ் என்றது என்னைக்கு நடந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த, எல்லா சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த நாளிலிருந்து 50வது நாள். எத்தனாவது நாள்? 40 நாட்கள் இயேசு உயிர்த்தெழுந்த பின்னாடி பூமியில் என்ன செஞ்சாருங்க? சஞ்சரித்தார். தெரியுன்றவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 40 days பூமியில் இருந்தாரு. அதுக்கப்புறம் 10 நாள் காத்திருந்தார்கள். 50வது நாள் பெந்தேகோஸ் என்னும் பண்டிகையின் நாள் எருசலேமில் நிறைவாயிருந்த போது, அந்த 50th day, 50வது நாளில் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு திருச்சபையோடு என்றென்றைக்கும் உங்களோடு என்னோடு இருப்பதற்காக வந்தார். ஆமென். ஸோ இந்த பண்டிகைகளில் கூடார பண்டிகை, பஸ்கா பண்டிகை, நடுவில் பெந்தேகோஸ். ஓகே, பெந்தேகோஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சீனாய் மலையின் மேல் ஆட்டுக்குட்டி எகிப்தில் அடிக்கப்பட்டு 50வது நாள். எத்தனாவது நாளுங்க? 50வது நாள் சீனாய் மலையின் மேல மோசையின் கையில் இருந்த கற்பலகைகளில் கர்த்தர் தன் விரல்களை கொண்டு கட்டளைகளை எழுதின நாள் 50வது நாள். அதை தான் பெந்தேகோஸாய் கொண்டாடுகிறார்கள். ஆமென். யூதர்கள். ஸோ பென்டா அப்படின்ற வார்த்தை கிரேக்க மொழியில் பென்டா அப்படின்னா 5. எத்தனைங்க? 5. பெண்டகாஸ்ட் அப்படின்னா 50. ஸோ இந்த பெந்தேகோஸ்ன்றாங்க பாருங்க. பெண்டகாஸ்ட் அப்படின்னா ஒண்ணு தான், 50வது நாள். இன்னொரு முறை யாராவது வந்து நாங்கள் பெந்தேகோஸ், நாங்கள் ஒரிஜினல், நாங்கள் அதுனா நீங்கள் சொன்னா நாங்கள் 50வது நாள். இதை தவிர அதுக்கு வேத அர்த்தமே இல்லை. இப்போ நான் பரிசுத்த ஆவியானவர் குறித்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஸோ பென்டா மீன்ஸ் 5. ஸோ பெண்டகாஸ்ட், அமெரிக்காவில் பென்டகன் இருக்கு, 5-sided பில்டிங். பென்டாகன் அப்படின்னா 5 முகப்புள்ள கட்டிடம், மிலிட்ரி பில்டிங். ஸோ பெண்டகாஸ்ட் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க, 50வது நாள். ஆமென். இதை நம்மால் குழப்பி ஒரு வழியா பண்ணி வச்சிட்டோம். 50வது நாள். ஆமென். நிறைய நெகட்டிவ் கன்னோட்டேஷன்ஸை இந்த பெந்தேகோஸ் என்னும் வார்த்தையின் மேல உருவாக்கி நிறைய பேர் பெந்தேகோஸ் அப்படின்னா பயப்படுறாங்க. ஐயோ அங்கேயா அப்படின்றாங்க. நீ யாரும் பயப்படாதீங்க, இந்த பைபிளை கண்டு பயப்படாதீங்க. பைபிள் அழகானது, நிறைவுள்ளது. ஆமென். இந்த பெந்தேகோஸ் என்ற வார்த்தை பைபிள் ஒரு சேக்ரட் வேர்ட், ஒரு அருமையான பரிசுத்தமான வார்த்தை.
பஸ்கா நடந்தது எகிப்தில். இஸ்ரவேல் புறப்பட்டார்கள். 50வது நாள் சீனாய் மலையின் மேல கர்த்தர் தம்முடைய கட்டளைகளை கொடுத்தார். அந்த நாள் பெந்தெக்கோஸ்து நாள். ஆமென். ஸோ பஸ்காவிலிருந்து 50 நாள் பெந்தெக்கோஸ்து நாள். ஆனால் உங்களுக்கு தெரியும், என் இயேசு பஸ்கா நாளன்றைக்கு சிலுவையில் அறையப்பட்டார். அதற்கு பின்பு அந்த நாள் அடக்கம் பண்ணப்பட்டார். சபத்தின் அடுத்த நாள், எல்லாம் சொல்லுங்க, சபத்தின் அடுத்த நாள், வாரத்தின் முதல் நாள் இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆனா இப்போ புதிய ஏற்பாட்டில் வந்தபோது பஸ்காவிலிருந்து 50 நாள் அல்ல, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததிலிருந்து 50வது நாளில் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். பெந்தெக்கோஸ்து என்னும் நாள் வந்தபோது ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்கு. அப்போ நீங்க கேட்கலாம், அப்போ பைபிள் அங்க பஸ்கான்னு சொல்லிட்டு இங்க உயிர்த்தெழுந்த நாள்னா அது 50வது நாள் வரலையே அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா என் பைபிள் எவ்வளவு அழகானதுன்னா எல்லாத்துக்குமே ஆழங்களை பைபிள் வச்சிருக்கு. நான் உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். லேவியராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். And you shall count for yourself. இருக்கீங்களா? கவனமா கேட்கணும். From the day after the Sabbath, from the day that you have brought the sheaf of the wave offerings, even 7 Sabbaths shall be completed. 16 படிக்கும்போது நீங்க புரிஞ்சுப்பீங்க. Count 50 days to the day after the 7th Sabbath. 7 into 7 49 வாரங்கள். கடைசி 50வது வாரம் வரும்போது என்னிலிருந்து 50 நாள் என்ன வேண்டும் என்று லேவியராகமத்தில் அப்பயே சொல்லிட்டாரு. சபத்தின் அடுத்த நாளிலிருந்து 50 நாள், பஸ்காலிருந்து 50 நாள் சீனாய் மலை, அதுதான் பெந்தெக்கோஸ்து. ஆனா அன்னைக்கே கர்த்தர் ஒரு ஆணை கொடுக்கிறாரு, நீங்க பஸ்காலிருந்து எண்ணாதீங்க, திரும்ப என்ன பண்ணுங்க, சபத்திற்கு அடுத்த நாள்ல இருந்து எழுங்க. உங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து சபத்துக்கு அடுத்த நாள் வாரத்தின் முதல் நாளில் கர்த்தர் உயிர்த்தெழுந்தார். ஆமென். அப்போ உயிர்த்தெழுந்திருந்து 50 நாள் எண்ணீங்கன்னா புதிய ஏற்பாட்டினுடைய பெந்தெக்கோஸ்து என்னும் நாள் கரெக்டா வருகிறது. கர்த்தர் கணக்குல கூட கரெக்டா இருக்கு. ஒரு அலையே சொல்ல மாட்டீங்களா? ஸோ 50 days ஆஃப்டர் ஆண்டவர் உயிர்த்தெழுந்து 40 நாள் பூமியில் சஞ்சரித்து உயிர்த்தெழுந்த பின்னாடி உங்களுக்கு பழைய ஏற்பாட்டில் காமிச்சிட்டேன். 50வது நாள் சபத்திற்கு அடுத்த நாள். ஸோ 50 days. ஆமென். பக்கம் பெந்தெக்கோஸ்துனா என்னங்க? 50வது நாள். இதை வச்சுக்கிட்டு யாரும் சண்டை போட வேண்டிய அவசியம். நாங்கள் ஒரிஜினல் பெந்தெக்கோஸ்ட், நீங்கள் டூப்ளிகேட் பெந்தெக்கோஸ்ட் எல்லாம் கிடையாது. 50வது பெந்தெக்கோஸ்ட்னா என்னங்க? அவ்வளோதான் அதுக்கு அர்த்தம். இப்போ இந்த பெந்தெக்கோஸ்ட் என்னும் நாள் வந்தபோது என்ன நடந்துச்சு, வாட் ஹேப்பன்ட் அப்படின்றது சொல்லிட்டு 3வது புள்ளை சொல்லிட்டு முடிச்சிடறேன். இந்த பண்டிகை உங்க மனசுலேயே வச்சுக்கோங்க, நான் முடிச்சிடறேன். 2:5 அப்போஸ்தலர் நடைபோல் 2:5 and their dwelling in Jerusalem Jews devout men from every nation under heaven. வானத்தின் கீழ் இருக்கிற எல்லா நாடு, எல்லா எத்னோஸ், எல்லா தேசங்கள், எல்லா மொழியார், எல்லா கோத்திரத்திலிருந்தும் ஜனங்கள் எருசலேமில் கூடியிருந்தார்கள். ஆமென். எல்லா பக்கத்தும் எல்லா ஜனங்கள், எல்லா ஜாதியார், எல்லா கோத்திரம், எல்லா மொழியும் பேசும் மக்கள் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் பேசினதை எல்லோரும் புரிந்து கொண்டார்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? people from every nation, ஆமென், வந்தார்கள். உங்களுக்கு தெரியும், ஆதியாகமம் திருப்பாதீங்க, நான் சொல்றேன். 11ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் பாபேல் ஒரு கோபுரத்தை கட்டுறாங்க. அந்த பாபேல் கோபுரத்தை கட்டும் போது ஒரே மொழி இருந்துச்சாம். ஒரே மொழி இருந்ததுனால அவங்க எழுந்து கட்டத் தொடங்கிய போது கர்த்தர் சொன்னாராம், வாவ், இவங்க கட்டத் தொடங்கிட்டாங்கன்னா இவங்களை யாராலும் தடுக்கவே முடியாது என்று பாஷையை, மொழியை கர்த்தர் குழப்பி விட்டாராம். ஆமென். அன்னைக்குதான் இவ்வளவு மொழிகள் உண்டாயிற்று என்று நம்ம பைபிள் சொல்லுகிறது. ஏன்னா மொழிகளை கர்த்தர் குழப்பினார். இப்படி சொல்றேன், பாபேலில் கர்த்தர் மொழியை குழப்பினார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பெந்தெக்கோஸ்து நாளில் கர்த்தர் மீண்டும் பூமியில் ஒரு மொழியை கொடுத்தார், எல்லாரும் புரிந்து கொள்ளும் ஒரு மொழி. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பாபேலில் ஜனங்கள் முரட்டாட்டத்தில் தேவனுக்கு விரோதமாய் கூடினார்கள். பெந்தெக்கோஸ்தில் அர்ப்பணிப்போடு மேலறையில் கூடினார்கள். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பாபேலில் பெருமையினால் கூடினார்கள், பெந்தெக்கோஸ்து நாளில் தாழ்மை நிமித்தம் கூடினார்கள். பாபேலில் ஒரே மொழியில் வந்தார்கள், கர்த்தர் குழப்பினார். ஆமென். பெந்தெக்கோஸ்தில் பல மொழியில் வந்தார்கள், கர்த்தர் எல்லாரையும் ஒன்று சேர்த்தார். எத்தனை நம்புறீங்க இந்த தேசத்தில் ஆவியானவருடைய ஒரு பெரிய அசைவை வீண்டு நான் காண்பேன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல மாட்டீங்களா?
யாருக்கு தெரியும், இந்த ஒரு செய்திக்கு பின்னாடி கூட ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வர வல்லவராய் இருப்பாராக நம் திருச்சபையில். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பெந்தேகோஸ்து நாளில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வந்தார்கள். God gave them a purer language. ஆமென். கர்த்தர் அவனுக்கு அழகான ஒரு மொழியை கொடுத்தார். இன்னும் வரும் நாட்களில் அந்த மொழியை குறித்து உங்க கூட நான் பேசுவேன். ஆமென். பாபேலில் சிதறடிக்கப்பட்ட சாபத்தின் குழப்பத்திற்கு பின்பு, ஆமென், இந்த பூமியில் ஆசீர்வாதமாக மொழியை திருப்பி ஒன்று சேர்த்த கிருபையை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கர்த்தர் திருச்சபைக்கு கொடுத்தார். இப்படி இதை நினைக்கும் போது நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், பெந்தேகோஸ்து ஒரு துளியை பார்த்து விட்டு மேலறையில் கூடி இருந்த மகத்துவங்களை கண்டுவிட்டு நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பரலோகம் எப்படி தெரியுமா இருக்க போகிறது? அது ஒரு சபையாருக்கு மட்டும் கான்ட்ராக்ட் எல்லாம் கிடையாது. இருக்கீங்க நாமே சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்ற வார்த்தைக்கெல்லாம் எல்லா ஜாதியார், எல்லா கோத்திரம், எல்லா மொழி பேசும் நியூ லைஃப் சர்ச் மக்களும் ஒரு சொல்ல மாட்டீங்களா? அங்க 1,44,000 அந்த கணக்கு, அது வேற கணக்கு. ஆமென். எல்லா இல்ல இன்னொரு வாட்டி எல்லா ஜாதியார். இப்படி சொன்னா புரிஞ்சு. அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்தில் எல்லா ஜாதியார், எல்லா கோத்திரம், எல்லா மொழி பேசும் மக்கள். ஹல்லேலூயா. இப்ப சொல்றேன் கேட்டு. நியாயப்பிரமாணம் கொடுக்கும் போது பெரும் சத்தம் உண்டாயிற்று, மேகம் உண்டாயிற்று, அக்கினி உண்டாயிற்று. கல்லின் மேல் கர்த்தர் எழுதினார். 3000 பேர் செத்தார்கள் சீனாயின் அடிவாரத்தில். ஆனால் பரிசுத்தாவி கொடுக்கப்பட்ட போது அக்கினி உண்டாயிற்று, சத்தம் உண்டாயிற்று, மேகம் உண்டாயிற்று, காற்று உண்டாயிற்று. பரிசுத்தாவின் இறங்கி வந்தார். ஆனா 3000 பேர் சாவல, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரு சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் கற்பலைகள் மேல் அல்ல, அன்றைக்கு ஜனங்களின் இருதயத்தில் கர்த்தர் தம்முடைய வசனத்தை எழுதினார். எத்தனை பேர் தெரியும் நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் செய்து முடித்திருக்கிறார்? ஒரு சொல்ல மாட்டீங்களா? இந்த பைபிளை நான் நம்புறேன், அதை படிக்கிறேன், அதில் வளர்றேன்னு சொல்றவங்க மட்டும் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு கற்பலகையின் மேல் அல்ல, உங்கள் இருதயத்தில் கர்த்தர் தம்முடைய பிரமாணங்களை எழுதுகிறார். அங்கே கற்பலகைகளில் விரல்களை கொண்டு கர்த்தர் எழுதினார். அந்த எழுதின இங்கு தேயறதுக்கு முன்னாடியே ஜனங்கள் அதே எழுதின விஷயங்களை கீழே செய்து அந்நிய தேவரை சேவிக்க தொடங்கினார்கள். எனக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை மெல்லையும் இருதயத்தில் எழுப்பி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஏதோ ஒரு வாழ்க்கையில் இருந்த அந்தகாரத்திலும் இருளிலும் அந்நிய அக்கினிலும் இருந்த நம்மை இன்னைக்கு பிள்ளைகளாய் மாற்றி நீதி நிலைக்க செய்த பரிசுத்த ஆவிக்கு கையை தட்டி தான் ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 3 பேரை தட்டி சொல்லுங்க. ஆவியானவர் என்னை தேவ நீதியில நிலைக்க செய்திருக்கிறார். பரிசுத்த ஆவி எனக்கு தேவைன்னு சொல்றவங்க மட்டும் கையை தட்டி அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நம்பர் 1, வாட் இஸ் பெந்தெகோஸ்ட்? பரவாயில்ல, பெந்தெகோஸ்ட் என்னங்க? ஓகே, இப்போ ரெண்டாவது என்னன்னா ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த பெந்தெகோஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். என்னன்னு சொல்லிட்டேன். என்ன நடந்துச்சு? அன்னைக்கு ஆவியானவர் இறங்கி வந்தார், மேகம் உண்டாயிட்டு, அக்கினிமயமான நாவுகள் தோண்டிட்டு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எல்லோரும் நவமொழியில் பேசினார்கள். ஆனால் எல்லாரும் புரிந்து கொண்டார்கள். பாபேலை போல சிதறவில்லை, ஒன்று சேர்ந்தார்கள். கர்த்தருடைய திருச்சபை வளரத் தொடங்கிச்சு. 3000 7000 என்று பரலோகத்தினுடைய ஒரு துளியை கர்த்தர் பெந்தெகோஸ்து நாளை காண்பித்தார். நான் நம்புகிறேன் அதே போல செயல்கள் இன்றைக்கும் கர்த்தர் செய்கிறார். ஆவியானவர் அன்றோடு முடிந்து போகவில்லை, இன்றைக்கும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? ஆமென். 3வது கேள்வி. முதல் கேள்வி பெந்தெகோஸ்துனா என்ன? 2 பெந்தெகோஸ்து நாளில் என்ன நடந்துச்சு? ரெண்டையும் பிரீஃபா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 3வது, இதை நான் அனுபவிக்க முடியுமா என்பதுதான் 3வது கேள்வி. சார், நாங்க மேலறையில் 120 பேர் இருந்தாங்க, நாங்க அந்த அறையில இல்ல, அதனால நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியுமா, நம்ம அதனுடைய நிறைவில் இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி அங்க நிறைய பேர் இன்னைக்கு அது 1வது நூற்றாண்டோடு முடிந்து போயிடுச்சு. அதை மட்டும் தெளிவுபடுத்துகிற நேரத்தை கர்த்தர் எனக்கு தருவாராக. அப்போஸ்தலர் நடபடிகள் உள்ளவர்கள் தொடர்ந்து 2ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 3 வசனத்தை நம்ம ஏற்கனவே வாசித்தோம். ஆமென். அங்கே கர்த்தர் பரிசுத்த ஆவியின் நாவுகளை அவர்களுக்கு கொடுத்தார். ஆமென். கிரீக்ல குளோசா, டங்ஸ் கொடுத்தார். வேறு மொழிகளில் பேசினார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு உச்சரிப்பை கொடுத்தார். அதுக்கப்புறம் பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் எல்லார் தலையின் மேலையும் அக்கினிமயமான நாவு தோண்டிச்சான்.
எனக்கு இதில் ஒரு பெரிய ஒரு கற்பனையின் வெளிப்பாடு. என்ன நல்லா ஒரு நிமிஷம் பாருங்க. அவங்க தலை மேலே என்ன நினைச்சாங்க? இப்போ நான் என்ன பேச வந்திருக்கேன்னா, இது எனக்கும் இருக்கா அப்படின்றதான் கேள்வி. அன்னைக்கோட முடிஞ்சிச்சுங்க. நான் அங்கே இல்லைங்க, பெந்தேகோஸ்து நாள் இருந்தவங்களுக்கு கொடுத்தார், இப்போ இல்லைன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம். அதனால் உங்களை தெளிவுபடுத்துகிறேன். முதல்ல ஒரு சின்ன பிக்சர் காட்டுறேன். அவங்க தலை மேலே என்ன இருந்துச்சு? இப்படி வச்சுங்களேன். பேதுரு அதை பார்க்கணுன்னு நினைக்கிறார். எதை? இப்படி தலையை தூக்கி பார்க்குறாரு. அவர் எப்போ தலை தூக்கினாலும் அது பின்னாடி போயிடுது. அதனால் அவரால் பார்க்க நல்லா ஆழமாக கேட்கணும். இது ஒரு கற்பனை. ஆனால் எதிரில் உட்காந்துருக்கார் தோமான்னு வைங்களேன். எதிரில் எல்லாம் ஆவியில் நிறைஞ்சிருக்காங்க. ஆனால் அவர் தலை மேலே இருக்கிறது மட்டும் இவருக்கு நல்லா. அதுதான் இன்னைக்கு பிரச்சனையே. அவருக்கு இருக்கு, இவருக்கு இருக்குன்னு உனக்கு தெரியுது, உனக்கு இருக்குன்னு உனக்கு. இப்போ நான் உங்களை கேட்குறேன், பஸ்காவை நம்ம எப்படி ஏற்றுக்கொண்டோம்? பஸ்கா பண்டிகை நம்ம கொண்டாடுறோம். ஏன் நம்ம ஏற்றுக்கொண்டோம்? கால்வரியில் கோல்கோதாவில் இயேசு என்னை ரட்சித்தார் என்பதை எப்படி ஏற்றுக்கொண்டீங்க? விசுவாசத்தினால. உன் தலை மேல இருக்கிறது எவ்வளோ வாட்டி குனிஞ்சு தெரியலனாலும் இருக்கா? இருக்கு. அதை எப்படி ஏற்றுக்கொள்ள போறீங்க? விசுவாசத்தினால. இவ பக்க சொல்ல, விசுவாசத்தினால நானும் இன்றைக்கும் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவராய் இருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. சோ 120 பேருக்கு கர்த்தர் அந்த பெரிய கிருபை கொடுத்தார். ஹalleluya. பக்க சொல்லுங்க, இது எனக்கும் கிடைக்குமாங்க? அதான் கேள்வி. ஆமென். இயேசு என்ன சொன்னார் அப்படின்றத சொல்லிட்டு என் செய்தியை முடிச்சிட நீங்க வீட்டுக்கு போயிடலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். And being assembled together with them, he commanded them not to depart from Jerusalem. எருசலேமிலிருந்து ஒருத்தரும் எங்கேயும் போகாதீங்க. ஏன்னா to wait for the promise of the Father. பிதாவானவர் தந்த வாக்குத்தத்தம் வரப்போகிறது. என்ன வாக்குத்தத்தம்? பரிசுத்த ஆவி உங்களுக்கு தரேன்னு சொன்னாரு. அது நிறைவேற போகிறது. அது நிறைவேறுகிற வரைக்கும் எருசலேமிலிருந்து யாரும் எங்கேயும் நகரக்கூடாது என்று சீஷர்களுக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்தார். ஆமாவா இல்லையா? ஓகே. 5ஆம் வசனம் இப்படி சொல்றாரு. ஜான் பேப்டிஸ்டுங்கெல்லாம் வராங்க. ஓகே. ஜான் த பேப்டிஸ்ட் பேப்டைஸ்ட் வித் வாட்டர். யோவான் ஸ்நாபகன் உங்களுக்கு தண்ணீர் ஞானசானத்தை கொடுத்தார். ஆமென். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு இன்னொரு ஞானசானத்தையும் கொடுப்பேன். அது பரிசுத்த ஆவியானவருடைய ஞானசானம். இப்ப நமக்கு 2 ஞானசானம் இருக்கு. 1 தண்ணீர் ஞானசானம், 2 தண்ணி ஞானசானத்தை கர்த்தர் கொண்டு போய் யோவான் ஸ்நாபகன் கொண்டு போய் தலை மேல தண்ணி தளிச்சு விடல, அதோட நிறுத்திலாம் நினைக்கிறேன். தளிச்சு விடல. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? யோர்தானின் வெள்ளத்தில் இமர்ஸ் பண்ணி மூழ்கி கொடுத்தார். ஆமென். எடுக்காதவங்களாம் சீக்கிரம் பெயரை கொடுத்து எடுத்துக்கோங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 2வது சொல்றார், ஆனா இன்னொருத்தர் வருகிறார். அவர் யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். அவர் வரும்போது ஆவியில் உங்களை ஞானசானப்படுத்துவார். கணுங்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, இடுப்பளவு போதாது, நீச்சல் ஆழம் வரைக்கும் பரிசுத்த ஆவியின் வல்லமையில். எதுவே இன்னைக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமையில நிறைஞ்சவளா இருக்கேன்னு சொல்றவங்க ஒரு நல்ல ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. ஆமென். அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார். ஆண்டவர் சொன்னார், எங்கேயும் போகாதீங்க, இங்கே காத்துருங்க. ஒரு வாக்குத்தத்தம் வருது. அந்த வாக்குத்தத்தம் என்னவென்றால், யோவான் ஸ்நாபகன் தண்ணீர்ல ஞானஸ்நானம் கொடுத்தார். ஆவியானவர் உங்களை ஆவியில ஞானஸ்நானம் கொடுப்பாரு. நீங்க அவர் நிறைந்தவர்களாய் வாழ போறீங்க. அவர் வர போறார். அது வரைக்கும் எங்கேயும் போகாதீங்க. இப்போ அவர் வந்துட்டார். 2ஆம் அதிகாரத்துல என்ன ஆயிட்டாருங்க? வந்துட்டார். வந்த பின்னாடி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அக்கினிமயமான நாவுகள் தோன்றிச்சு, அந்நிய பாஷையில் பேசினார்கள். இதெல்லாம் முடிச்சுட்டு 38ஆம் வசனம் வரும்போது 38 கவனமா கேட்கணும். And Peter said to them, உடனே பேதுரு எழும்பி பெந்தேகோஸ்து நாளில் மேலறையில் பிரசங்கம் பண்ணுகிறார். ஜனங்கள் திரளாய் கூடி இருக்கிறார்கள். மொழிகள் எல்லாருக்கும் புரிகிறது. இப்படி சொன்னார், let every one of you be baptized in the name of Jesus. முதலாவது பஸ்கா நடக்கணும். நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படும். நீங்க என்னைக்கு மனம் திரும்பி பாவம் மன்னிக்கப்படுகிறதோ அன்றைக்கு உங்களுக்கு நான் ஒரு gift தருவேன். அந்த gift வேற ஒண்ணுமல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். இருக்கீங்களா? அடுத்த 39 கூர்ந்து கவனிக்கணும். பக்க சொல்லுங்க, இது அன்னைக்கு மட்டும் இல்லைங்க,
எனக்கும். யாருக்கெல்லாம் இந்த வாக்குத்தத்தம்னு சொல்றார் பேதுரு? For the promise, எல்லாம் சொல்லுங்க, promise is to you and to your children. மேலறையில 120 பேர் இருந்தாங்க. அவங்க பிள்ளை சந்ததி பேரன் கொத்தெல்லாம் கிடையாது, இருந்தாங்களா? இல்ல, 120 பேர். ஆனா வாக்குத்தத்தம் யாருக்கென்று பேதுரு சொல்றார்? ஆவியில நிறைஞ்சு உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும். தைரியமா பக்கம். இந்த அபிஷேகம் யாருக்குங்க? எனக்கும் என் சந்ததிகளுக்கும். பக்கம் எனக்குங்க. இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பரிசுத்த ஆவியினுடைய நிறைவின் வாக்குத்தத்தம் அவங்களுக்கு மட்டுமல்ல, பேதுருவுக்கு மட்டுமல்ல, தோமாவுக்கு மட்டுமல்ல, இங்க இருக்கிற உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும். அதோடு ஊற்றிருந்தா பரவாயில்ல, ஏதாவது சமாளிச்சு ஊற்றுக்கலாம். அதுக்கு இன்னொரு வாசம் சொல்றாரு, and to all who are afar off, as many as the Lord our God will call. மேலறையில் இருக்காங்க, பேதுரு பேசுறாரு, பரிசுத்தாவி வந்தாச்சு. சொல்றாரு, இந்த வாக்குத்தத்தத்தை பார்க்குறீங்களே, இந்த அபிஷேகம், இந்த வல்லமை, இந்த பரிசுத்தாவி நிறைவு, இது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய. படிக்காமலே இல்லைன்றீங்க, ஆவியானவரே இல்லை, அந்த வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு, அது முதலாவது இல்லைங்க, முடியலங்க, உங்களுக்கும் உங்களுடைய. எனக்கு அப்படி தாங்க தெரியுது, என் சபைக்கு சொல்லி கொடுத்துட்றாங்க. இல்லையா, சொல்ல மாட்டீங்களாங்க? இன்னொரு வாட்டி தைரியமா இந்த வாக்குத்தத்தம், எந்த வாக்குத்தத்தம்? ஆவியானவருடைய நிறைவு வல்லமை எனக்கு மட்டுமல்ல, எனக்கும். அடுத்த வார்த்தை, and to many, யாரெல்லாம் கர்த்தர் அழைப்பாரோ தூரத்தில் இருக்கிறவர்களுக்கும் இந்த வாக்குத்தத்தம் சொல்லுமா. ஏன் அப்படின்னு சொல்லிடுறேன். என்ன சொல்றாரு? யாரெல்லாம் கர்த்தர் அழைக்கிறாரோ. இந்த சோகமான ஆமென். நீங்கெல்லாம் ஏன் இங்க வந்தீங்க இன்னைக்கு? நீங்க யாருங்க? நீங்க இருங்க, நீங்க யாருங்க? நீங்க கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள். கர்த்தர் அழைக்காமல் ஒருவரும் என்னண்டை வர முடியாது. நீங்க அழைக்கப்பட்டவர்கள். இந்த வாக்குத்தத்தம் யாருக்காம்? என்ன சொல்ற? ஆமென். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும், தூரத்தில் சொர்க்காப்பாளையத்தில் இருக்கிற. இதை ஊற்றுவாங்க, இதெல்லாம் எடுத்துருவாங்க. எடுத்துட்டு இது நமக்கெல்லாம் இல்லை, பக்கம். ஆமா, எனக்கும். யோவான் ஸ்நாபகன், யோவான் தண்ணீரினால் ஞானஸ்நானம் கொடுத்தார். எனக்கு பின்னே ஒருவர் வருகிறார், அவர் உங்களை பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானத்தில் வழி நடத்துவார். ஒரு சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், பாஸ்டர், யாரெல்லாம் பெந்தேகோஸ் நாள் இருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஞானஸ்நானம், அதுக்கு பின்னாடி வருகிற யாருக்கும் இனி கர்த்தர் அதை கொடுக்கவே. ரிடிகுலஸ். எனக்கு அப்படி புரியல. நான் படித்தேன், ஒரு முறைக்கு பல முறை படித்தேன். நான் இன்னைக்கு விசுவாசத்தோடு அனுபவம் ரீதியாகவும் சொல்கிறேன், வசனத்திலிருந்து சொல்கிறேன். நான் அனுபவங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத நான் வசனம் சொல்லுகிறது, இது உங்களுக்கும். என்ன தெரியுமா பேதுரு சொன்னார்? திஸ் இஸ் தட் அப்படின்னார். விச் யோவேல் தீர்க்கதரிசி சொன்னார், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரர்களும் உங்கள் குமாரத்திகளும் உங்கள் வீட்டு வேலைக்காரிகள் கூட இந்த தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், கர்த்தருடைய சத்தத்தை கேட்பார்கள். இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எனக்கு உண்டுன்னு சொல்றவங்க மட்டும் தலை மேல கையை தட்டி இதுவரைக்கும் சொல்லாதவராமேன்னு சொல்ல மாட்டீங்க. I read it in English one more time. For the promise is to you and to your children and to all who are afar off, as many as the Lord our God will call. Amen. Hallelujah. புரிய வைக்கிறேன். நல்ல சிந்தனை திறந்து கேளுங்க. மூணா பிரிக்கலாம் யூதரின் பண்டிகை. 7 பண்டிகை மூணா பிரிக்கிறோம். ஒன்று பஸ்கா, நடுவில் பெந்தேகோஸ். எல்லாத்தையும் விளக்கிட்டேன், இது நேரம் இல்லை. மூணாவது கூடார பண்டிகை. இன்னொரு வாட்டி எல்லாம் சொல்லுங்க, பஸ்கா, பெந்தேகோஸ், கூடார பண்டிகை. பஸ்காவை ஏற்றுக்கிட்டோம், ஏன்னா கொல்கதாவில் இயேசு மரித்ததை நம்ம எல்லாம் செய்கிறோம், ஏற்றுக்கொண்டோம். நீங்கள் பழைய ஏற்பாட்டினுடைய எபிரை வீட்டுக்கு போனீங்கன்னா ஆட்டை அடிப்பார்கள், அது பஸ்கா. ஆட்டை அடித்த பின்பு அந்த பஸ்கா நாளில் அந்த அப்பத்தை, அந்த மாம்சத்தை எடுத்து அவன் 3ஆம் மணி நேரம் வரும்போது, 9ஆம் மணி நேரத்தில் தொடங்கி 3ஆம் நேரம், அதாவது 9 மணிலிருந்து 3 மணி வரைக்கும், 3 மணி முடிஞ்ச உடனே அந்த மாம்சத்தை எடுத்து அவனுக்குள்ள வச்சிருவாங்க. ஆமென். அதை எரிப்பதற்காக, அதை சமைப்பதற்காக அதை அவனுக்குள்ள வைப்பாங்க. ஆமென்.
கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவையும் 9 மணிக்கு அடிச்சாங்க கால்வரியில. 3ஆம் மணி நேரம் 3 மணி ஆன போது அவரை கீழே இறக்கி அவரை கல்லறையில் வைத்தார்கள். சபத்தின் அடுத்த நாள் எபிரேய குடும்பத்தில் தகப்பன் அந்த அப்பத்தை எடுத்து மறைத்து வைப்பார். சபத்து முடிந்த அடுத்த நாள் அவர் அப்பத்தை எடுத்து குடும்பத்தில் அசைத்து காண்பிப்பார் தகப்பன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தரை பஸ்கா நாளில் உள்ளே வைத்தார்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சபத்து முடிந்த அடுத்த நாள் வாரத்தின் முதல் நாளில் அப்பத்தை எடுத்து காண்பித்தார். என் இயேசு மரித்தவர், உள்ளே போனவர் வெளியே வெற்றிகரமாய் உயிர்த்தெழுந்தார். இருக்கீங்களாங்க? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதற்கு பின்பு ஆமென் கூடார பண்டிகைகள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஸோ ஆண்டவருடைய மகத்துவங்கள். கூடார பண்டிகை 3ஆய் பிரிக்கிறேன், நல்லா கேட்டு சொல்லணும். 1 எக்காலத்தின் பண்டிகை, எல்லாம் சொல்லுங்க எக்காலம். 2 மீட்பின் பண்டிகை, 3 கூடார பண்டிகை. இன்னொரு வாட்டி 1 எக்காலம், 2 மீட்பு, 3 கூடாரம். இன்னொரு வாட்டி எல்லாம் தூங்குறவங்களாம் எழுந்து சொல்லுங்க எக்காலம். என்னங்க இந்த 3 பண்டிகை என்னத்த சொல்லுது? 1 எக்காலம், உங்களுக்கு தெரியும். எக்காலம் தொனிக்கும் நாளில் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், அதற்கு பின்பு உயிரோடு இருக்கிற நாமும். ஓகே, எக்காலம் தொனிக்கும் போது நான் என்ன ஆவேன்? எத்தனை வருஷம் ஆனாலும் கிறிஸ்துவுக்குள் மரித்த நான் என்ன செய்வேங்க? ஆமாவா இல்லையா? அப்போ கொல்கொதா நிறைவேறுதா? இப்ப நிறைவேறிச்சா? ரட்சிக்கப்பட்டீங்களா? ஒரு நாள் மரிச்ச பின்னாடியும் நிறைவேறுதா? அதுக்கப்புறம் எக்காலம் தொழிச்ச பின்னாடி என்ன நடக்கும்? நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்பு வரும்போது ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் மீட்பை கொடுக்கிறார். ஸோ முதல் பண்டிகை எக்காலம், 2வது மீட்பின் பண்டிகை. உங்களை கர்த்தர் தப்ப வச்சு பரலோகம் சேர்த்துருவாரு. பரலோகத்தில் சேர்க்கும்போது 3வது பண்டிகை என்னங்க? கூடார பண்டிகை. என்னங்க கூடாரம்? கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய். இதெல்லாம் விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கொல்கதாவை நம்பிட்டீங்க. நான் இப்போ உங்களை கேட்கிறேன், ஆனா பெந்தெக்கோஸ்தை நிறைய பேர் நம்புவதில்லை என்றால் அது கொஞ்சம் ஒரு மாதிரி பாருங்க. அந்நிய பாஷை பேசுறாங்க, பேய் ஓடுது, அதனால நம்ம அதை குறித்து கொஞ்சம் பயப்படுறோம். இப்போ உங்களை கேட்கிறேன், கொல்கதாவில் இயேசு மரிக்கும் போது உங்களுக்காய் ரத்தம் சிந்தும் போது நீங்க யாராவது அங்க இருந்தீங்களா? இல்ல. ஆனா அதை ஏத்துக்கிறீங்களா? ஐயோ, அதே மாதிரி பெந்தெக்கோஸ்து நாள் ஆவியானவர் வந்து இறங்கிய போது நீங்க யாராவது அங்க இருந்தீங்களா? ஆனா ஏத்துக்கிறோமா? இது உங்களுக்கும் உங்கள் குமாரர்களுக்கும் தூரத்தில் இருக்கிறவர்களுக்கும் ஆமாவா? இப்ப நான் என்னுடைய ஆழமான என்னுடைய சந்தோஷத்தை சொல்லிடுறேன். கொல்கொதாவில் நிறைவேறும் போது நான் இல்ல, பெந்தெக்கோஸ்து நிறைவேறும் போது இல்ல. கொல்கொதாவை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்ட நான் பெந்தெக்கோஸ்தையும் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன். இப்ப பெந்தெக்கோஸ்துக்காரங்க எல்லாம் கையை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பெந்தெக்கோஸ்து ஒரு ட்ரெஸ் அல்லங்க. பெந்தெக்கோஸ்து என்பது பஸ்காவுக்கு 50வது நாள். ஆனா இயேசு அன்னைக்கு சபத்துக்கு அடுத்த நாள் தான் உயிர் தொழுவார் என்று தெரிந்த என் ஆண்டவர் அப்பொழுது 23ஆம் அதிகாரம் லேவியராகமத்தில் எழுதினார், சபத்திற்கு அடுத்த நாள் தொடங்கி 50 நாட்கள் என்ன வேண்டும். அதனால் தான் இயேசு உயிர் தெழுந்து 40 நாள் பூமியில் சஞ்சரித்து 10 நாளைக்கு பின்னாடி 50வது நாளில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டார். We are a Holy Ghost filled people. பரிசுத்த ஆவி நிறைஞ்ச விசுவாசி யாரா இருந்தா இதுவரைக்கும் தட்டாத மாதிரி கை தட்டி வராம முடிச்சிடலாமா? அன்னைக்கு கொல்கொதாவில் இருந்தீங்களா? இல்ல. விசுவாசிக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்டீங்களா? சீக்கிரம் எக்காலம் தொனிக்குமா? நியாய தீர்ப்பை தப்புவீங்களா? நித்திய காலம் இருப்பீங்களா? அத நம்புறவங்க இதையும் விசுவாசத்தினாலே. யோவான் தண்ணீர்னால் ஞானசானப்படுத்தினார், பரிசுத்த ஆவியானவர் ஆவியில் என ஞானசான. இன்னிலிருந்து உங்க வாழ்க்கை புரட்சிகரமாய் மாறுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நடத்துவாராக. பரிசுத்த ஆவியினுடைய உன்னத நிறைவில் நீங்க இருப்பீங்களாக. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர். கொஞ்சம் தியாலஜியும் நம்ம படிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. We are experiencing the fulfillment of Passover because of the spotless lamb. But wait a minute, if you are not there and you accepted the spotless lamb as your savior, even though you are not there at Pentecost, the Holy Ghost was given, and by faith, the way I accepted the spotless lamb, I accept the Holy Spirit, my God. Hallelujah சொல்ல மாட்டீங்க.
ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லி புரிய வைக்கிறதுக்கு என்ன, நீங்க மறந்துடக்கூடாது பாருங்க. பக்கத்துல பஸ்கா நடக்கும்போது நான் இல்லைங்க, ஆனா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கேங்க. இப்போ சொல்லுங்க, பெந்தெக்கோஸ்து நடக்கும் போதும் நான் அங்க இல்லைங்க, ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் என்னை ஆவியில நிரப்பி நடத்துறேன்னு சொல்ற விசுவாசிங்க யாரா இருந்த கையை தட்டி பலத்த ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? மரிச்ச பின்னாடி கூட எக்காலம் துணிக்கும் போது என் கூடார பண்டிகை நிறைவை காண்பேன்னா நடுவுல வர்ற பெந்தெக்கோஸ்தை நான் ஏற்றுக்கொள்ளணும். ஓகே, ஐ க்ளோஸ். பஸ்காவை ஏற்றுக்கொண்டீங்க, கூடார பண்டிகை ஏற்றுக்கொள்றீங்க. பஸ்கா அவர் சென்ற ரட்சண்யம், கூடார பண்டிகை நான் மரிச்ச பின்னாடி ரட்சண்யம் தருகிற நியாய தீர்ப்பை தாண்டின நித்திய வீட்டின் மகத்துவம். இது ரெண்டையும் ஏற்றுக்கொள்ற நீங்க நடுவில் இருக்கிற பெந்தெக்கோஸ்தையும், நிறைய பேர் தப்பான கண்ணோட்டங்கள் பெந்தெக்கோஸ்த் என்ற வார்த்தையின் மேல் வைத்திருப்பதனால் ஆவியின் நிறைவுகள் வாழாதவர்களாக இருக்கிற இந்த திருச்சபை மக்கள் இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவில் எழுந்து வாழணும். உங்க கூட அவர் வந்துட்டார், உங்க கூடவே அவர் இருக்கிறார். இந்த ஆமேன் சொன்னவங்களுக்கு கொஞ்சம் தெரியும், சொல்லாதவங்க வாழ்ற கவலையில் ஆவியானவர் அது என்ன ஆவின்னு கேட்குறாங்க. 3 பேரை தட்டி விசுவாசமா சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்ட நான், என்னோட ஆவியானவர் இருக்கிறார், நான் அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ள நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த 2வது வாரத்தில் கடவுள் உங்களுக்கு நவமொழிகளை தந்து வரங்களை தந்து, ஆவியானவர் உங்களுடைய நண்பர், ஆவியார் உங்களுக்கு தேற்றவாளன், ஆவியானவர் உங்களுடைய சகாயர், ஆவியானவர் தேவ சிந்தை அறிந்தவர், ஆவியானவர் தேவ சித்தம் அறிந்து நடத்தக்கூடியவர், ஆவியானவர் உணர்வுள்ளவர். அவரை துக்கப்படுத்தாதிருங்கள். இன்னைக்கு நல்ல கையை தட்டும் போது நான் நம்புறேங்க, பரிசுத்த ஆவியானவர் இந்த சபையில் நம்மேல் பிரியப்படுகிறார். சோ பெந்தெக்கோஸ் என்பது ஒரு Dress கிடையாது. பெந்தெக்கோஸ்னா எத்தனாவது நாள்? நான் பைபிள் இல்லாத எதையுமே உங்களுக்கு சொல்லி கொடுப்பது புரிஞ்சதா? இன்னொரு வாட்டி, பஸ்கா புளிப்பில்லா அப்பம் பண்டிகை, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? முதற் பலன்களின் பண்டிகை பெந்தெக்கோஸ். கூடார பண்டிகையில் 3, 1 எக்காலம், 2 மீட்பின் பண்டிகை, 3 கூடாரத்தின் பண்டிகை. ஆமென் சொல்ல மாட்டீங்களாங்க? பஸ்காவில் தொடங்கி, ஆமென் ஹல்லேலூயா, பஸ்காவில் தொடங்கி புளிப்பில்லா அப்பமாக மறைக்கப்பட்ட அப்பம் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பெந்தெக்கோஸ்தின் நிறைவை தந்து சீக்கிரம் ஒரு நாள் கூடாரத்தின் பண்டிகையில் எக்காலம் துணிக்கும் போது, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என்னை கர்த்தர் நியாய தீர்ப்புக்கு தப்ப வைத்து இரத்தத்தால் கழுவப்பட்ட என்னை நித்திய வீட்டில் என்றைக்கும் அவரோடு இருக்கும் வாழ்வு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு சின்ன சம்பாஷணை நடக்கிறது. ஒரு பாஸ்டர் இன்னொரு பாஸ்டரோடு பேசுறார். பேசும்போது அந்த பாஸ்டர் சொன்னாராம், எங்க மாமியார் எங்க வீட்டுக்கு வந்து 6 மாசம் ஆச்சுங்க. எத்தனை மாசம் ஆச்சு? ரொம்ப நேரம் பேசிட்டதுக்கு அப்புறம் அந்த பாஸ்டர் கேட்டாராம், வந்தது சரி, எந்த அளவுக்கு அவளை ஏற்றுக்கொண்டேன்னு கேட்டாராம். ஒருத்தருக்கும் ஒன்றும் புரியல பாருங்க. மாமியார் வீட்டுக்கு வந்தது நிஜம், வீட்டில் தான் தங்கி இருக்கிறா. ஆனா வீட்டில் இருந்தாலும் அவளை நம்மளால் என்ன செய்யல, ஏன்னா அவளை பத்தின தப்பான நிறைய எண்ணங்களை இவர் வளர்த்து வச்சிருக்கிறார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க வீட்டுக்கு வந்தது மாமியார் அல்ல, உங்க பரிசுத்த ஆவியானவர். Don't have wrong interpretations of the Holy Spirit. அவர் இன்னொரு வாட்டி சொல்ற வார்த்தைக்காமே, அவர் சகாயர், அவர் தேற்றரவாளன், அவர் உன் கூட இருக்கிறவர், அவர் உன்னை வழி நடத்துகிறவர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவர் தெய்வம், அவர் தேவ சிந்தை அறிந்தவர், அவர் தேவ சித்தம் அறிந்து உன்னை நடத்துகிறவர், அவர் உணர்வுள்ள தெய்வமா இருக்கிறார். உங்க வீட்டுக்கு வந்துட்டார், உங்க கூட இருக்கிறார். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் உங்க கூட இருக்கிறார். ஆனா நீங்க அவரை இன்னும் புரிஞ்சு ஏற்றுக்கொள்ளாமல்
வளர்க்கப்பட்ட கிறிஸ்தவ அனுபவங்களினால, அப்படி சொன்னா நீங்க நல்லா, நீங்கள் வளர்க்கப்பட்ட உங்களுடைய கிறிஸ்தவ அனுபவங்களினால பரிசுத்த ஆவியானவரை குறித்த தெளிவு தெரியாதவர்களாய் ஏதோ ஒருவர் வீட்டில் இருக்கிற மாதிரியும், நீங்க வாட்டுன்னு போறீங்க, நீங்க வாட்டுன்னு வர்றீங்க, அவர் பாவம் அங்க உட்காந்துருக்கு துக்கப்பட்டு இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்கு. இன்னைக்கு நான் சொல்றேங்க, நீங்க அவரை துக்கப்படுத்தாமல் இன்னும் அவரை அறிந்து பரிசுத்த ஆவியானுடைய ஞானஸ்நானத்தில் மட்டுமல்ல, வரங்களிலும் கிருபைகளிலும் வளர்ந்து இந்த சபையில் இருக்கிற நிறைய பேர் வரும் காலங்களில் ஊழியத்தில், மகத்துவத்தில், பரிசுத்த ஆவி நிறைவுகள் எழுந்து நீங்கள் பிரகாசிப்பீர்கள் நம்புகிறேன். பெந்தெகோஸ்ட். இன்னொரு முறை சத்தமா சொல்ல, பலத்த வராமே பெந்தெகோஸ்ட். ஓகே, அப்படின்னா என்னங்க? Learn the Bible, read the Bible. ஓகே, எழுந்துருங்க, சீக்கிரம் எழுந்துருங்க. இப்போ என்ன என் பக்கமாக திரும்பி இப்படி சொல்லுங்க, வார்த்தையை பெற்றுக்கொண்டேன், வார்த்தையை அறிஞ்சிட்டே இருக்கேன், வார்த்தையின்படி வாழ்ந்துட்டே இருக்கேன். இந்த வார்த்தையில் இல்லாத எதையும் தேவையில்லாமல் உங்கள் பக்தியில் சேர்க்காதீங்க. வார்த்தையை வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொள்ளுங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நியூ லைஃப் சர்ச் உங்களை பார்த்து சொல்கிறாங்க, நாங்கள் வசனத்தில் இல்லாத தேவையில்லாததெல்லாம் நாங்கள் எங்கள் கூட என்ன செய்கிறதில்ல, சேர்க்கறதில்ல. ஆமேன். வசனத்தை வசனமாக நம்ம சொல்லிட்டு அதன் ஆழங்களை வளர்ந்துட்டே இருங்க. அதனுடைய நிறைவே தனித்தன்மையாக இருக்கும். உங்களை வெற்றியோடு நடத்துவார். எல்லாரும் கரங்களை மேலே உயர்த்தி, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, தேற்றிடும் தெய்வமே, திடன் தருபவரே, நான் ஒரு அடி மட்டும் பாடிட்டு நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். யாருக்காவது நான் சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா? கர்த்தருக்கு நான் நன்றி சொல்றேன். பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, திடன் தருபவரே, தேற்றிடும் தெய்வமே, திடன் தருபவரே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, ஊற்று தண்ணீரே, என் உள்ளத்தின் ஆறு. கமான், கரங்களை மேல உயர்த்தி ஒரு குரலாய், பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவர், கூட இருப்பவரே, என்னுடைய ரட்சிப்புக்காக ஆட்டுக்குட்டியானவர் காலையில் 9 மணிக்கு பஸ்கா என்ற ஒரு நாளில் எனக்காய் அடிக்கப்பட்டார். 3 மணிக்கு மீண்டும் அந்த சிலுவையிலிருந்து அவர் இறக்கி அவரை கல்லறைக்குள் வைத்தார்கள். இந்த வார்த்தை சொல்லும் போது கேட்டு திருச்சபை ஆமென் சொல்லணும். லேவியராகமம் 23 சொல்றேன், சபத்தின் அடுத்த நாள், ஐ ரிப்பீட், சபத்தின் அடுத்த நாள் தொடங்கி நீங்கள் 50 நாட்களை எண்ண வேண்டும். 50வது நாள் பெந்தெகோஸ்து என்னும் நாள், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த 50வது நாளில் மேலறையில் காத்திருந்த 120 பேர் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பாஸ்ஓவர் பண்டிகை, பெண்டெகாஸ்ட் பண்டிகை, இனி சீக்கிரம் ஒரு நாள் கூடாரத்தின் பண்டிகை. எல்லாரும் என் கூட சொன்னா முடிச்சிடலாம். எக்கால பண்டிகை, மீட்பின் பண்டிகை, கூடாரங்களின் பண்டிகை, நித்திய காலம் கர்த்தரோடு இருக்கிற அந்த பாக்கியம் பெற்றவர்கள் எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? Passover is fulfilled, Pentecost is fulfilled. Now I'm waiting for the day the trumpet will blow. ஒன்றுக்காக காத்திருக்கிறேன். எக்காலம் சீக்கிரம் தொனிக்கும் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். என் ஆசை நம்ம சாகாம வருகை காணும் தலைமுறையாய் கர்த்தர் நம்மை வைப்பாராக. கர்த்தர் அது நிறைவுல நம்மை நடத்துவார். God has been so good to us. அந்த நாள் மிக சமீபமே. அந்த மகத்துவத்தை நீங்கள் காண்பீர்கள். சீக்கிரம் கூடார பண்டிகையை நம்ம கொண்டாட போறோம். ஒரு 5 பேரை தட்டி சொல்லுங்க, சீக்கிரமாக நித்திய வீட்டில் கர்த்தரோடு கூட யுகாயுகமாய் வாழும் பாக்கியத்திற்காய் இப்ப தலைமையில கையை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா?
அவ்வளவுதான சந்தோஷம்? அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஒரு ஸ்கேல் இறக்கிடுங்க அந்த பாட்டு எல்லாரும் நீங்க பாடிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களை A2Bக்கு அனுப்புறேன். தேங்க்யூ. சேர்ந்து பாடுவோமா? அழகான பாடல், அழகாய் நிற்கும் யார் இவர்கள். பக்கத்துல கேளுங்களேன், அழகாய் நிற்கிறவங்கலாம் யாருங்க? நாங்கள் 3 பண்டிகையினுடைய போகிறவர்கள். 1 பஸ்கா பண்டிகை, 2 பெந்தேகோஸ்து என்னும் பண்டிகை, 3 எங்கள் கூடார பண்டிகை நோக்கி எத்தனை பேர் நம்புறீங்க சீக்கிரத்தில் என் இயேசு வானமேகத்தில் வருவார்? அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். எல்லா ஜாதியா, எல்லா கோத்திரம், எல்லா மொழியும் பேசும் மக்களாம் சிலுவையின் கீழ் இயேசு ரத்தத்தால் சீர் போராட்டம் செய்து முடித்தோர். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். தனிமையிலும் வறுமையிலும் லாசரு போன்று நின்றவர்கள், யாசித்தாலும் போஷித்தாலும் விசுவாசத்தை காத்தவர்கள். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். 2 கைய தலை மேல தட்டும் போதாமே சொல்லுங்க பலத்தாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர் தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். இந்த பக்கம் கையை நீட்டி சொல்லுங்க பஸ்கா, நடுவுல சொல்லுங்க பெந்தேகோஸ்து, இந்த பக்கம் திரும்பி கூடாரத்தின் பண்டிகை. இந்த 7 பண்டிகைக்குள்ள கிறிஸ்தவத்தை கர்த்தர் அழகா அடக்கி வச்சிட்டார். என்ன ஒரு பாக்கியமான கூட்டம். நம்ம வசனம் நிறைவானது. Live in the fullness of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் நிறைவுல நடங்க. வரங்கள், கிருபைகள், அந்நிய பாஷைகள் என்று கர்த்தர் உங்களுக்கு தர புத்து குலுங்கி பிரகாசிக்கிற திருச்சபையாய் கடைசி எழுப்புதலுக்காக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். நான் நம்புகிறேன் எல்லா குலம், எல்லா கோத்திரம், எல்லா ஜாதியார், எல்லா மக்களும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் நாள். நீங்க பாக்கியசாலிகள் தானே. நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். நாம் பெற்ற இந்த சுவிசேஷ மகத்துவம் இந்த ஆவடி தேசம் காணட்டும். நாளொன்று வருவதாக. ஞாயிற்றுக்கிழமை காலையில் நியூ லைஃப் சர்ச் எழுந்து நிற்கும் போது ஆவடியே கர்த்தருடைய நாமத்தில் எழுந்து நிற்பதாக. ஆமென். கரங்களை மேல உயர்த்தும் போது நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, எங்களுக்காக நீர் கால்வரியில் அடிக்கப்பட்டீர். கொல்கொதாவில் உங்க கூட நாங்க அப்ப இல்லை. ஆனால் விசுவாசத்தால் அதை ஏற்றுக்கொண்டு நீர் மரித்து சபத்தின் அடுத்த நாள் நீர் உயிர்த்தெழுந்து கல்லறையில் வைக்கப்பட்டீர், உயிர்த்தெழுந்தீர். இன்னைக்கு நாங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறோம். சீக்கிரம் கூடார பண்டிகை நிறைவுகளில் வாழும் கிருபை கர்த்தரங்களுக்கு தருவார். வெற்றியோடு எங்களை நடத்துங்க. எங்கள் பிள்ளைங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் நிறைவுகளில் பிரகாசித்து வாழ்ந்திட கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்திய ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை,
பிதாவாகி தேவனுடைய அன்பு பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you. Thank you.